அக்னி பரீட்சை நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். திராவிட இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் சுபவீர பாண்டியன் அவர்களுடன் இன்றைய நிகழ்ச்சியில் உரையாட இருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். திராவிட இயக்க தமிழர் பேரவை அப்படின்னு அமைப்பு நடத்துறீங்க. திராவிட இயக்க மலையாளிகள் பேரவை, தெலுங்கர் பேரவை, கன்னடர் பேரவை அமைப்பு நடத்துறாங்களா என்ன? எதுக்காக திராவிட இயக்க தமிழர் பேரவை சொல்றோம்னா, அதாவது இந்த திராவிடம் என்பதே திரும்ப திரும்ப ஆந்திரம், கேரளம், கர்நாடகம் இவர்களோடு சம்பந்தப்பட்டதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் பதிந்து கிடக்கிறது. ஒரு கட்டம் வரைக்கும் அது உண்மைதான், 1956 பிரிகிற வரைக்கும். ஆனால் அடிப்படையில் திராவிடம் என்கிற சொல்லே என்னை பொறுத்தளவு நான் எப்படி பார்க்கிறேன்னா, சில சொற்களுக்கு எதிர் சொற்களாக நடைமுறையில் வருகின்றன, அகராதியில் அல்ல. அண்மையில் கூட ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது நான் சொன்னேன், எடுப்பதுன்னு ஒரு சொல் இருக்கிறது. அந்த சொல்லுக்கு வாழ வைப்பதுங்கிற பொருள் அகராதியில இல்லை. ஆனால் வள்ளுவர் கையாண்ட பிறகு அப்படி ஒரு பொருள் வந்தது. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்றால் எடுப்பது என்பது வாழ வைப்பது என்று ஆயிற்று. ஐயா பெரியார் அவர்களினுடைய பரப்புரைக்கு பிறகு திராவிடம் என்பது ஆரியம் என்னும் சொல்லுக்கான எதிர் சொல்லாயிற்று. எனவே திராவிட இயக்கத்தை இன்றைக்கு தமிழர் பேரவைகள், பல தமிழர் பேரவைகள் திராவிடத்தை மறுக்கின்றன. அது கிளை மரத்திலே உட்கார்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுகிற செயல் என்பது என் கருத்து. எனவே நாங்கள் திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தமிழர் பேரவை என்பதால் திராவிட இயக்க தமிழர் பேரவை என்று பெயர் வைத்திருக்கிறோம். மற்ற 3 மாநிலங்களிலும் அதற்கான அரசியல் தேவை இல்லை அப்படின்னு அதற்கு ஒரு பொருளா? இல்லை, கண்டிப்பாக மற்ற 3 மாநிலங்களிலும் தங்களை திராவிடர்கள் என்று அவர்கள் யாரும் அழைத்துக் கொள்ள மாட்டார்கள், தமிழர்கள் மட்டும்தான். அதற்கு 2 காரணம் உண்டு. ஒன்று, இந்த திராவிடம் என்கிற சொல்லே கால்டுவெல்லுக்கு பிறகுதான் பெருவழக்காயிற்று. கால்டுவெல் என்ன சொல்லுகிறார்னா, ஒரு மூல திராவிட மொழி, ஒரு புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ் என்று சொல்லுகிற அந்த மூல திராவிட மொழியிலிருந்து பல மொழிகள் தோன்றின. அவற்றுள் மூத்ததும் முதன்மையானதும் தமிழ் என்று சொல்றார். இப்போ மலையாளியோ கன்னடனோ தெலுங்கனோ தன்னை திராவிடன் என்று சொன்னால் எங்கள் மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் என்று ஆகும். அதை அவர்கள் ஏற்கல. தமிழுக்கு பின்னால் வந்த மொழி தங்கள் மொழி என்கிற உண்மையை அவர்கள் மறுக்கிறார்கள். திராவிடன் என்றால் தாங்கள் பின்னுக்கு போகிறோம் என்று கருதுகிறார்கள். எனவே அவர்கள் பயன்படுத்துவதில்லை. திராவிடம் என்றால் பெருமிதம் என்று நாம் கருதுகிறோம், எனவே பயன்படுத்துகிறோம். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், சமஸ்கிருதமயமாதலை கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் ஏற்றுக்கொண்டு விட்டன. தனி கன்னட அமைப்பு, தனி கன்னட இயக்கம், தனி தெலுங்கு இயக்கம் இல்லை. எனவே தனித்தமிழ் இயக்கம் இந்த மண்ணில் தோன்றிற்று. தனித்தமிழ் இயக்கத்தை மக்களிடம் திராவிட இயக்கம் கொண்டு போய் சேர்த்தது. எனவே சமஸ்கிருதமயமாதலை எதிர்க்கிற ஒரு இனம்தான் தன்னை திராவிடன் என்று சொல்லும். ஆகையினாலே திராவிடம் என்பதை அவர்கள் கண்டிப்பாய் சொல்ல மாட்டார்கள். யாருக்கு அதனால் பெருமை உண்டோ அவர்கள் தான் சொல்ல முடியும். அது தமிழ் இனம். தமிழுக்கென்று தனி சிறப்பு இருக்கிற சூழல்ல, தமிழர்களுக்கென்று சிறப்பான பெருமை இருக்கக்கூடிய சூழல்ல திராவிடர் என்ற சொல்லுக்குள்ள போய் தமிழர்களை ஏன் அடக்குறீங்க அப்படின்னு சீமான் கேட்கிறாரு. சீமான் மட்டும் இல்ல, நிறைய பேர் அதை கேட்கிறாங்க. திராவிடர் என்கிற சொல்லுக்குள் அடக்கல. திராவிடர் என்கிற சொல்தான் தமிழ் என உணர்வை இந்த நாட்டில் மிக வேகமாக விதைத்தது, வீரியமாக பரப்பியது. இது ஒரு நன்றி உணர்ச்சி. திராவிட இயக்கம் இல்லை என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அக்ராசனர் அவர்களே, பொக்கிஷனர் அவர்களே தான் பேசிட்டு இருப்பான். அக்ராசனர் தலைவரானதும் காரியதர்சி செயலரானதும் அப்படியெல்லாம் அழைத்துக் கொண்டிருந்த காலம் மாறி பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்றெடுத்த தாய்மாரே, நல்லிடம் சிங்கங்கள் என்கிற நல்ல தமிழ் நடை மேடையில் வந்ததும் திராவிட இயக்கத்திற்கு பிறகுதான். எனவே திராவிடத்துக்குள் தமிழை அடக்கவில்லை, திராவிடம் தமிழை உயர்த்தி பிடிக்கிறது. பெரியாருடைய கொள்கைகளை ஏற்று அரசியல் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிற நீங்க திராவிடர் கழகங்கள்ல ஏன் உறுப்பினராக, ஏதாவது ஒரு திராவிடர் கழகத்துல உறுப்பினராக சேராம திராவிட இயக்க தமிழர் பேரவை நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? உண்மைதான். அதாவது நானே இது பற்றி சிந்தித்தது உண்டு. ஏன்னா இந்த ஆங்கிலத்தில் ஒரு மிடில் கிளாஸ் ஈகோன்னு சொல்லுவாங்க. இந்த நடுத்தட்டு மக்களுக்கு ஒரு தன்முனைப்பு உண்டு, ஒரு 50 பேருக்காவது தலைவராக இருக்கிறது. அப்படித்தானான்னு கூட நானே நினைத்து பார்த்திருக்கிறேன், ஒரு சுய விமர்சனமாக. அப்படி இல்லை. இதற்கான காரணம் என்ன என்றால், நான் தொடக்கத்தில் ஒரு சுயமரியாதை குடும்பத்தில் பிறந்தாலும் இடையில் என்னுடைய போக்குகளில் மாற்றம் ஏற்பட்டு திராவிடம் தவறானது என்று இன்றைக்கு சொல்கிறார்களே அப்படின்னா ஒரு கருத்துக்கு உள்ளாகி தமிழ் தேசிய அமைப்புகளிலேயே தான் நான் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வளர்ந்தேன். அப்போ ஒரு கட்டத்தில் இந்த தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாம் திராவிடத்தை எதிர்ப்பதையே தங்கள் நோக்கமாக வைத்திருக்கின்றன என்று புரிகிற போது, அந்த புரிதலுக்கு பிறகு நான் தமிழ் தேசிய இயக்கங்களிடம் நான் திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தமிழர் பேரவை என்கிற நிலைக்கு வர்றேன். நேரடியாக திராவிடர் கழகத்தில் போய் சேர்ந்து விட்டால் இந்த தமிழர் அமைப்புகளுக்கும் அதுக்கும் இது ரெண்டும் எதிர் என்கிற மாதிரி ஒரு தோற்றம் வரும்.
இது ஒரு பாலமாக இருக்கிற அமைப்பு தான். திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிற, தமிழ் தேசியத்தை, தமிழ் உணர்வை உள்வாங்கிக் கொள்கிற ஒரு அமைப்பு என்கிற இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு அமைப்பு என்பதற்காக, ஒரு தனி அடையாளத்திற்காக நான் இருக்கிறேனே தவிர, மற்றபடி திராவிடர் கழகத்தோடும் திராவிடர் முன்னேற்ற கழகத்தோடும் தொடர்ந்து நான் இணைந்துதான் நாங்கள் வேலை செய்கிறோம். திராவிடர் கழகத்தோடு இணைந்து பணியாற்றுறீங்கன்னா அது திரு வீரமணி தலைமையிலான திராவிடர் கழகத்தோட நீங்க இணைந்து பணியாற்றுறீங்க. குளத்தூர் மணியோடவோ கோவை ராமகிருஷ்ணனோடவோ உங்களுக்கு என்ன கருத்து முரண்பாடு? ஒன்றும் இல்லை. அதாவது அடிப்படை கோட்பாடுகளில் தமிழ் திராவிட விடுதலை இயக்கம் அல்லது தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அவர்களோடு எனக்கு எந்த விதமான பகையும் முரணும் இல்லை. மிக அண்மையிலே என்னை அவர்கள் அழைத்த போது கூட நான் ஒரு சிக்கலை நான் தெரியப்படுத்தினேன். பொது மேடைகளில் இன்னொருவரை பற்றி விமர்சனம் செய்கிற உள் அரசியல் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆனால் நம்ம நாட்டில் அது ரொம்ப சிக்கலாக இருக்குது. திராவிடர் கழகம் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களோடு நான் இணைந்து பல கூட்டங்களில் பணியாற்றேன். இப்போ இங்கே போய் உட்கார போது குளத்தூர் மணியண்ணன் போன்றவர்கள் அப்படி பேச மாட்டாங்க. யாராவது ஒருவர் கலைஞரையோ ஆசிரியரையோ அந்த கூட்டத்தில் விமர்சனம் பண்ணுவார். அந்த விமர்சனம் தவறாக இருக்கும். ஒன்று அதற்கு நான் விடை சொல்லி அங்கே பட்டிமன்றம் ஆக்கணும், அல்லது அது மௌனமாக இருந்து ஏற்றுக்கொண்டதாக இருக்கணும். இந்த சிக்கல் இரண்டு பேருக்கும் வேண்டாம் என்று கருதுகிறேனே தவிர எனக்கு தனிப்பட்ட பகை யாரோடும் இல்லை. அரசியல் உறவும் அரசியல் பகையும் மட்டுமே உண்டு. திராவிட இயக்கத்தில் ஆரியம் புகுந்ததால் ஏற்பட்ட அவலம் அப்படின்னு ஒரு வாசகத்தை பயன்படுத்துறாங்க அரசியல் களத்துல. எங்க எப்போ யாரால புகுந்தது திராவிட இயக்கத்துல? அதற்கு முன்னால இதுவே ஒரு நல்ல செய்தி. திராவிட இயக்கத்தில் ஆரியம் புகுந்தது என்று அவர்கள் சொல்லுகிற போதே திராவிடமும் ஆரியமும் எதிரெதிரானது என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். திராவிடமும் ஆரியமும் எதிரெதிரான கோட்பாடுகள் என்று ஒப்புக்கொண்டாலே நாங்கள் சொல்லுகிற கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று பொருள். அப்ப இன்னொரு செய்தியை நான் சொல்லணும். எந்த ஒரு நிறுவனமும் எப்போதும் காலப்போக்கில் சமரசம் செய்து கொள்வதுண்டு, நீர்த்து போவதுண்டு, மாற்றங்களுக்கு உள்ளாவதுண்டு. இது எப்படி என்றால், கோட்பாடு நிறுவனம் என்கிற இரண்டில் நிறுவனம் இல்லாமல் கோட்பாட்டுக்கு பயனில்லை, கோட்பாடு இல்லாமல் நிறுவனம் தேவையில்லை. இந்த கோட்பாடுகளுக்கு உரிய நிறுவனங்கள் வருகிற போது அந்த நிறுவனங்களுக்கே உள்ள வலிமையும் பலவீனங்களும் சேர்ந்தே வரும். இதற்கெல்லாம் சேர்த்தே அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கே விடை சொன்னார். நான் தோட்டம்தான் போட நினைத்தேன், இது காட்டு செடியாய் மண்டுகிறதே, என்ன செய்ய என்றார். அப்படி பெருகுகிற போது பல்வேறு விதமான சிக்கல்களும் உள்ளே வந்து சேரும். ஆரியமும் உள்ளே வந்து நுழைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பயிர்கள் வளரும் போது களைகளும் சேர்ந்தே வளரும். கவனமாய் இருக்க வேண்டியது அந்தந்த இயக்கத்தின் பொறுப்பு. கோட்பாடற்ற நடைமுறை வரட்டுத்தனமானது, நடைமுறையற்ற கோட்பாடு மலட்டுத்தனமானது அப்படின்னு ஒரு வாசகம் கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனா கோட்பாடற்ற நடைமுறை இருக்கிறவங்க கிட்ட தானே இன்னொரு எதிர் அணியில எதிர் தத்துவம் வந்து உள்ள போக முடியும். திராவிட இயக்கங்கள் அப்படி பலவீனமாகவா இருக்கு? கோட்பாடற்ற என்று சொல்ல முடியாது. கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் ஒரு நிறுவனம், நடைமுறை என்பதை நான் இன்ஸ்டிடியூஷன் பொருள்ல நிறுவனம் என்று சொல்றேன். அந்த நிறுவனம் உண்டாகிற போது அடித்தளத்தில் இருப்பது கோட்பாடுகள். ஆனால் அந்த நிறுவனத்தில் குடியேறி இருக்கிறவர்கள் எல்லோரும் இந்த கோட்பாடுகளை உள்வாங்கிக் கொண்டிருப்பார்கள் சொல்ல முடியாது. எனவே அதிலே குறைபாடுகள் வரலாம். குறைபாடுகள் இல்லாத இயக்கங்கள் உலகத்தில் கிடையாது. அவை அவ்வப்போது சரி செய்யப்பட வேண்டுமே தவிர நிறுவனங்களே அகற்றிவிடப்படக்கூடாது. தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்ல நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை தீவிரமாக ஆதரிக்கிறீங்க. அந்த கட்சியில நீங்க உறுப்பினராக சேர முடியாம தடுக்கிறது எது? எதுவும் இல்லை. நான் முதலிலேயே குறிப்பிட்டது போல இன்னமும் சொன்னால் எங்க அமைப்பிலே நாங்கள் இரட்டை உறுப்பினரே வைத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்திலும் திராவிட இயக்க தமிழர் பேரவையிலும் உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் உண்டு. ஏற்கனவே ஐயா கயல் தினகரன், உமாபதி போன்றவர்கள் எல்லாம் அப்படி இரண்டிலும் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். என்னையும் எதுவும் தடுக்கவில்லை. என்னை பொறுத்தளவு நான் முதலில் குறிப்பிட்டதை போல ஒரு தமிழர் தேசிய இயக்கங்களிலே இருந்து வந்த நான் ஒரு பாலமாக இருந்து இணைப்புக்காக செயல்பட வேண்டும். இரண்டாவது, ஒரு நேரடி திமுக என்பது நேரடியான தேர்தல் அரசியல் கட்சி. இப்போது எனக்கு தேர்தல் போன்றவைகளில் ஈடுபடுவதை விட இந்த கருத்து பரப்புரைகளில் கூடுதல் கவனம் இருப்பதால் நான் இந்த தளத்திலேயே நின்று அந்த கட்சிக்கு ஆதரவாக வேலை செய்கிறேன். திராவிட இயக்கத்தின் வழிவந்த கட்சிகள்ங்கிறதுல நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை நான் திராவிட இயக்கமாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, அக்ரஹார திராவிட முன்னேற்ற கழகம் என்று பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். ஜெயலலிதா பொதுச் செயலாளரானதுக்கு பிறகு எம்ஜிஆர் இருக்கும் போதேவா? எம்ஜிஆர் இருக்கிற போதே அது நீர்த்து போயிற்று. எனவே அதிமுக என்பதை நான் திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி. இன்றைக்கு ரொம்ப அண்மையில் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லணும்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் தீ பரவட்டும் என்கிற பேச்சும் நூலும் அனைவரும் அறிந்தது. கம்பராமாயணத்தை எரிக்க வேண்டும் என்று பேசியவர் அறிஞர் அண்ணா. ஆனால் இன்றைக்கு இந்த அரசு என்ன அறிவிக்கிறது என்றால், ராமாயணத்தில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கம்பர் விருது கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள்.
அண்ணா கொடியில் இருக்கிறார், அண்ணா பெயரில் இருக்கிறார், அண்ணா அவர்கள் கட்சியினுடைய கோட்பாட்டில் எங்கும் இல்லை. சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் சட்டநாதன் குழு பரிந்துரையை அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் 31% பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்தது. அம்பாசங்கர் குழுவினுடைய பரிந்துரைக்கு பிறகு 50% உயர்த்தியது எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக அரசு. அதை 69% உயர்த்தியது ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு. அவர்களுக்கு அந்த பங்கு, அவர்கள் ஆற்றிய அந்த பங்கை நீங்க குறைத்து மதிப்பிடுறீங்களா? இல்ல, அதாவது நடைமுறையில் சிலவற்றை செய்யாமல் யாரும் இங்கே அவர்கள் இருப்பை உறுதி செய்து கொள்ள முடியாது. இடஒதுக்கீட்டையும் சமூக நீதியையும் உளமாற அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, எந்த ஒரு கட்சியும் அதை எதிர்த்து இங்கே அரசியல் செய்ய முடியாது, ஆட்சிக்கு வரவும் முடியாது. அவர்களுக்கான ஒரு இருத்தலுக்கான போராட்டம் என்பது தொடர்ந்து இருக்கிறது. எனவே தாங்களும் இந்த இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவானவர்கள் தான் என்பது போல காட்டிக்கொள்ள வேண்டிய தேவை கண்டிப்பாக அதிமுகவுக்கும் இருக்கிறது. ஆகையினாலே இப்படிப்பட்ட செயல்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அது வாக்குகளுக்காகவே தவிர இது அடிப்படையில் அந்த கொள்கையில் வந்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டில் இருக்கிற பற்றுதலுக்கும் இவர்களுக்கு இருக்கிற அந்த வெளி தோற்றத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. நீங்க பொதுச் செயலாளராக இருந்த எம்ஜிஆரையோ பொதுச் செயலாளராக இருக்கிற ஜெயலலிதாவையோ நீங்க நீர்த்து போனவர்கள்னு சொல்லலாம். திராவிட இயக்கத்தின் பற்று கொள்கைகள்ல பற்று இல்லாதவர்கள்னு சொல்றதை புரிஞ்சுக்க முடியும். அங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் தமிழர்கள் தானே. இதற்கு வள்ளுவரே பதில் சொல்றார், நிலை மக்கள் சால உடைத்தனினும் தானை தலைமக்கள் இல்வழியில். அந்த தலைமை வழிகாட்டுகிறவர்கள் சரியாக இல்லை என்றால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருந்தாலும், இது அலெக்சாண்டரினுடைய எடுத்துக்காட்டிலிருந்து சொல்ல வேண்டுமானால், ஒரு பெரிய சிங்க கூட்டத்திற்கு நரி தலைமை தாங்கி வருகிறது என்றால் நான் அஞ்ச மாட்டேன். நரி கூட்டம் தான் வருகிறது, ஆனால் தலைமையில் ஒரு சிங்கம் இருக்கிறது என்றால் நான் அஞ்சுவேன் என்றவன் சொன்னது போல, தலைமைக்கு என்று ஒரு தனித்துவமான இடம் உண்டு. தலைமைதான் வழிகாட்டும், வழி நடத்தும். எனவே இந்த தலைமையை வைத்துக் கொண்டு கோடிக்கணக்கான ஒருவேளை சிங்கங்களாக இருந்தாலும் போகிற போக்கில் அவர்கள் ஆடுகளாக மாறிப்போவதைத்தான் காலம் பாருங்கள். என்னை எதிர்க்கிறவர்கள் ஒரே ஒரு காரணத்துக்காக எதிர்க்கிறார்கள். நான் கலைஞரோடு நிற்கிறேன் என்கிற ஒரே காரணத்துக்காக கடுமையாக எதிர்க்கிறார். பெரியார் தான் 24 கேரட் தங்கம், நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் 22 கேரட் தான். ஆனால் 22 கேரட்டிலே தான் நகை செய்ய முடியும். ராஜீவ்காந்தியினுடைய காலத்து காங்கிரஸ் தான் ஈழத்துக்கான எல்லா கெடுதலையும் செய்தது. உங்களுடைய தனிப்பட்ட அரசியல் செயல்பாடு பற்றி கடுமையான விமர்சனங்கள் எதுவும் எந்த தளத்திலையும் இல்ல, தனி ஊடகங்கள்லயும் அதை பற்றிய பேச்சு எதுவும் இல்ல. ஆனா உங்களுடைய திமுக சார்பு, விமர்சனமற்ற கலைஞர் ஆதரவு, இதெல்லாம் உங்களை இந்த தமிழீழ போராட்டம் உட்பட பல விஷயங்கள்ல உங்களை மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து அந்நியப்படுத்திட்டே போன மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? அதை நான் அறிவேன். என்னை பொறுத்தளவு என்னை எதிர்க்கிறவர்கள் ஒரே ஒரு காரணத்துக்காக எதிர்க்கிறார்கள். நான் கலைஞரோடு நிற்கிறேன் என்கிற ஒரே காரணத்துக்காக கடுமையாக எதிர்க்கிறார்கள். அதே நேரத்தில் கலைஞரோடு நான் இருப்பதற்காக என்னை ஆயிரக்கணக்கானவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால், கலைஞரோடு நான் இருப்பதற்காக கோடிக்கணக்கானவர்கள் என்னை விரும்புகிறார்கள். இது இரண்டும் இருக்கிறது. ஆனால் ஒரு விமர்சனமற்ற ஆதரவு என்று நீங்கள் சொல்லுவதை, இல்லை இல்லை நான் எப்போதும் விமர்சனத்தோடு தான் எதையும் பார்க்கிறேன் என்றெல்லாம் நான் பொய் சொல்ல தயாராக இல்லை. அதற்கு அடிப்படை காரணம் ஒன்று இருக்கிறது. குறையில்லாத மனிதன், குறையில்லாத கட்சி, குறையில்லாத சமூகம் என்றெல்லாம் எந்த ஒன்றையும் நம்மால் தேடி கண்டுபிடிக்க முடியாது. எல்லா குறைகளையும் தேடி தேடி விமர்சனம் செய்து கொண்டிருப்பதன் மூலம் நான் என் தனித்துவத்தை வெளிக்காட்டிக் கொண்டே இருக்கலாமே தவிர ஒரு சமூகத்துக்கு நன்மை செய்தவனாக இருக்க முடியாது. இன்றைக்கு இருக்கிற கட்சிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழனுக்கு தலைமையேற்று வழிநடத்துகிற தகுதி உள்ள அரசியல் கட்சி என்று நான் உளமாற நம்புகிறேன். இன்றைக்கு கலைஞரை விட்டால் வேறு நாதி இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அப்படி நம்புகிற நான் அந்த நம்பிக்கைக்கு உண்மையானவனாக நடந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன செய்திகளில் எனக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்குமானால் அதை நான் தலைமையிடம் பேசுகிற வாய்ப்பையும் பெற்றிருக்கிறேன். எனவே அதனை நான் பெரிதுபடுத்தி அறிக்கை வெளியிட்டு நான் விமர்சனம் செய்துவிட்டேன், எனவே சுபவீரபாண்டியனுக்கு என்று ஒரு தனித்துவம் உண்டு என்று காட்டிக் கொள்வதை விட என் தனி நன்மையை விட சமூக நன்மையை நான் பெரிதாக கருதுகிறேன். தலைவரை உளமாற விரும்புகிறேன். திமுக கழகத்தை உறுதியாய் நம்புகிறேன். எனவே விமர்சனமற்ற ஆதரவில் தான் நான் அங்கே இருக்கிறேன். விமர்சனமற்ற ஆதரவை தான் கொடுக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க. பெரியாருடைய கொள்கைகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு படிப்படியாக பற்றை விட்டுட்டு வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்ல முடியுமா? தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு பெரியாருடைய இறுதி முழக்கத்தை இன்று எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்திருக்குது? அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள் திமுக கழகத்தை தோற்றுவிக்கிற போதே
திராவிடர் கழகத்துக்கும் திமுக கழகத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள் வந்துவிட்டன. கடவுள் இல்லை என்றுதான் பெரியார் சொன்னார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அண்ணா அதை கோட்பாடாக அறிவிக்கவில்லை. அதே நேரத்தில் அண்ணா அதை மேற்கோளாக சொன்னார். அதையே சொன்னதாக பலரும் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்கள் தேர்தலில் கடைசி வரைக்கும் பங்கேற்கவில்லை. ஆனால் தேர்தலில் கட்சிகளை ஆதரித்து பரப்புரை செய்திருக்கிறார். திமுக கழகம் நேரடியாக தேர்தலில் பங்கேற்றது. இப்படிப்பட்டவைகளை சமரசம் என்று நாம் கருதுவோமானால் இன்னொன்றையும் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது. 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் பெண்களுக்கு சொத்தில் உரிமை வேண்டும் என்று பெரியார் தீர்மானம் நிறைவேற்றினார். 60 ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞர் ஆட்சியில்தான் அது சட்டமாக ஆயிற்று. எனவே தந்தை பெரியார் கனவை சட்டமாக ஆக்குவதற்கு ஆட்சிக்கு போக வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்பது சங்கரலிங்கனாரினுடைய பட்டினி போராட்டத்திற்கும் 6 மாதங்களுக்கு முன்னால் 1955 அக்டோபர் மாதம் பெரியார் அவர்கள் சொன்னது. அதை 68 அறிஞர் அண்ணா அவர்கள் தான் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். எனவே ஆட்சிக்கு போகிற போது சில சமரசங்கள், ஏனென்றால் வாக்குகள் என்று போகிற நேரத்தில் கடவுள் இல்லை என்பதையே அவர்கள் முனைப்பாக பேசிக் கொண்டிருக்க முடியாது. எனவே நான் ஒரு கூட்டத்தில் சொன்னதையே மறுபடியும் இங்கே திருப்பி சொல்கிறேன். பெரியார் தான் 24 கேரட் தங்கம், நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் 22 கேரட் தான். ஆனால் 22 கேரட்டிலே தான் நகை செய்ய முடியும், 24 கேரட்டில் நகை செய்ய முடியாது. எனவே நடைமுறைக்கு உகந்து பெரியாரின் கருத்துக்களை மக்களிடத்திலே, வெகு மக்களிடத்திலே, கோடிக்கணக்கான மக்களிடத்திலே கொண்டு சென்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த வரிசையில் தான் நான் அறிஞர் அண்ணா அவர்களையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் பார்க்கிறேன். தேர்தல் அரசியலுக்காக அல்லது மக்களிடம் வாக்குகளை வாங்குவதற்காக கடவுள் மறுப்பு கொள்கையை சமரசம் செய்து கொண்டதுனாலதான் இன்று வரை தமிழ்நாட்டில் கடவுள் மறுப்புங்கிறது வேரூன்றாமல் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக இல்லை. கடவுள் மறுப்பு என்பது ஐயா காலத்திலேயே 190 பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தான். இன்றைக்கும் நான் சொல்றேன், எங்களுக்கு மிக நன்றாக தெரியும், நாங்கள் சிறுபான்மையிலும் 99.9% மக்கள் கடவுளை நம்புகிறவர்களாகத்தான் இருப்பார்கள். என்றைக்கும் அறிவு சார்ந்த வாதம் மிக குறைவாகவும் புதுமையான நடைமுறை சார்ந்த வாழ்க்கை கூடுதலாகவும் இருக்கும் என்பது இயற்கை. எனவே அந்த இயற்கைக்காக அப்படியே வளைந்து போக வேண்டும் என்பதில்லை. அதே நேரத்தில் தேர்தலில் நிற்கிற ஒரு கட்சி, வாக்குகளை கோருகிற கட்சி, மக்களின் நம்பிக்கைக்கு எதிரான ஒன்றையே தொடர்ந்து எடுத்து வைத்துக் கொண்டிருக்க முடியாது. எப்போதும் ஒரு கட்சிக்கு 2 உண்டு. ஒன்று அடிப்படை கோட்பாடு, இன்னொன்று மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள். மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களை முன்னெடுத்துத்தான் தேர்தலில் இவர்கள் வாக்கு கேட்க முடியுமே தவிர பெரியாரினுடைய கடவுள் மறுப்பு கொள்கையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதில்லை. இன்னொன்றையும் நான் சொன்னால், கடவுள் நம்பிக்கை என்பது அவரவர் அனுபவம், அவரவருடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கை சார்ந்தது. அது அறிவும் தத்துவ தளத்திலே விவாதிக்கப்பட வேண்டியது. இன்னும் ஒரு செய்தியை நான் அழுத்தமாக சொல்ல வேண்டும். கடவுள் நம்பிக்கை என்பதே, அந்த கடவுள் மறுப்பு என்பதே ஐயா அவர்களுக்கு சாதி மறுப்பினுடைய அடிப்படையாகத்தான் அது வந்து சேர்ந்தது. சாதியை ஒழிப்பது பெரியாரின் நோக்கம். அதற்கு கடவுளும் மதமும் துணையாக இருந்ததனால் அதையும் சேர்த்து போட்டு பொசுக்க வேண்டும் என்று பெரியார் கருதினார். எனவே கடவுள் நம்பிக்கை அவரவர் நம்பிக்கை சார்ந்தது. சாதி எதிர்ப்பு என்பது, ஆணாதிக்க எதிர்ப்பு என்பது திராவிட இயக்கத்தின் அடித்தளம். மக்கள் நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் கட்சிகள் அப்படின்னு சொன்னா, அதுக்கு விஜயகாந்த் தலைமையில் இருக்க கட்சியும் இன்ன பிற கட்சிகளும் போதாதா? திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக? நான் அதற்காகத்தான் அது மட்டும்னு சொல்லல. ஒரு கட்சி என்பது பல்வேறு விதமான கோட்பாடுகளை, அறிவு பரப்புதலை ஒரு தளமாக கொண்டிருக்கும். அதே நேரத்தில் மக்களை அரவணைத்து மக்கள் நல திட்டங்களையும் கொண்டு வருவதாகவும் இருக்கும். இப்போது சுயமரியாதை திருமணத்தை நடைமுறை ஆக்குவது என்று சொன்னால் அது சட்டத்தின் மூலமாக ஆக்க முடிகிறது. அதில் மக்கள் நலமும் இருக்கிறது, பகுத்தறிவு சிந்தனையும் இருக்கிறது. எனவே இரண்டும் பின்னி பிணைந்திருக்க முடியும். வெறும் மக்கள் நலம் என்கிற ஒரு நிர்வாகம், ஒரு கம்பெனி போல அதை நான் குறிப்பிடவில்லை. அரசியல் கட்சி என்பதற்கு அடித்தளத்தில் ஆழமான கோட்பாடுகள் இருந்தே தீர வேண்டும். இந்து, இந்தி, இந்தியா அப்படிங்கிற முழக்கங்களை முன்வைக்கக்கூடிய ஒரு அமைப்போட 5 ஆண்டு காலம் கூட்டணி வச்சு அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டது சிறிய அளவிலான சமரசம்னு நீங்க சொல்லுவீங்களா? இல்லை, அதை அன்றைக்கு அவர்களே வெளியே வந்ததற்கு பிறகு அந்த கூட்டணி என்பது அவர்களோடு இருந்ததற்கான அதற்கான ஒரு மன வருத்தத்தை கலைஞரே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு கட்டம் என்னவாக இருக்கிறது என்றால், இங்கே பெரும்பாலும் கூட்டணி என்பதே ஒரு தேர்தலில் இடங்களை ஒதுக்கிக் கொள்ளுகிற, ஆங்கிலத்தில் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்லுகிறார்களே, அப்படித்தான் ஆகிறது. ஆனால் அந்த அமைச்சரவையிலேயே இடம்பெற்றதற்கு பிறகும்
ஒரு குறைந்தபட்ச திட்டத்தின் அடிப்படையில் மினிமம் ஆக்ஷன் புரோகிராம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை ஏற்றுக்கொண்டுதான் அதை பார்த்தால் நாம் இன்னொன்றுக்கும் போக வேண்டும். இந்திரா காந்தியினுடைய நெருக்கடி கால நிலைக்கு பிறகு இந்த ஆட்சி அகற்றப்பட்ட நேரத்தில் மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்தபோது அவர் யாரெல்லாம் ஆதரித்தார்கள் என்றால் பாரதிய ஜனசங்கம், இன்றைய பாரதிய ஜனதா கட்சியும் இடதுசாரிகளும் சேர்ந்தே ஆதரித்தார்கள். எனவே அவர்கள் 2 பேருக்குள்ளும் இருந்தது ஒரு குறைந்தபட்ச செயல் நடவடிக்கை திட்டம் என்கிற அடிப்படையில் தான் அரசியலில், தேர்தல் அரசியலில் சில நேரங்களில் இப்படியெல்லாம் வந்து தீரும். அண்ணா காலம் வரைக்கும் உறுதியாக இருந்த காங்கிரஸ் எதிர்ப்பு அதுக்கப்புறம் மாறி போனதுக்கும் நீங்க சொல்ற இந்த மாதிரி காரணங்கள் தான் காரணமா? நேருவின் காலத்து காங்கிரஸ் வேறு, இந்திரா காலத்து காங்கிரஸ் வேறு, நரசிம்மராவ் காலத்து காங்கிரஸ் வேறு. கர்நாடகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறது இப்போது கூட பார்க்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு முறையாவது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறதா? இந்திய அரசை பொறுத்தளவு அது ராஜீவ்காந்தியினுடைய கொலைக்கு பழிவாங்குகிற எண்ணத்தில் இருந்தவர்கள் பின்வாங்கவில்லை. ஓர் உயிருக்கு 1,00,000 உயிர்கள் பலி கேட்ட கொடூரத்தை இந்த உலகம் பார்த்தது. அண்ணா காலம் வரைக்கும் உறுதியாக இருந்த காங்கிரஸ் எதிர்ப்பு அதுக்கப்புறம் மாறி போனதுக்கும் நீங்க சொல்ற இந்த மாதிரி காரணங்கள் தான் காரணமா? இன்னமும் இன்னொன்றையும் நீங்கள் பார்க்கலாம். காங்கிரஸ் எதிர்ப்பு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ராஜாஜி எதிர்ப்பு முக்கியம். ராஜாஜியோடு அண்ணா சேர்ந்துதான் தேர்தலில் நிற்க வேண்டியதாக ஆயிற்று. எனவே அதற்கு பிறகு அண்ணாவின் காலத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தால் 71 தேர்தல் வருகிற போது வங்கிகளை எல்லாம் நாட்டுடைமை ஆக்கிய இந்திரா காந்தியின் செயலை மொரார்ஜி போன்றவர்கள் எதிர்த்தார்கள். அப்போது அந்த திட்டங்களின் அடிப்படையில் இந்திரா காந்தியோடு நிற்க வேண்டியிருந்தது. எல்லாம் ஒப்பீட்டளவில் தான். யார் முற்போக்கு யார் பிற்போக்கு என்பது அந்தந்த நேரத்து ஒப்பீட்டளவிலே தான். அன்றைக்கு மொரார்ஜியை விட இந்திரா காந்தியினுடைய திட்டங்கள் முற்போக்கானவையாக இருந்தன, ஏற்றார்கள். பிறகு மாற்றங்கள் வந்தது. அரசியலில் நிலையான ஒரு கொள்கையை கொண்ட கட்சியாகவே ஒரு கட்சி இறுதி வரைக்கும் இருக்கும் என்று சொல்ல முடியாது. தலைமை மாறுகிற போது கட்சியின் போக்கு மாறுவதையும் நாம் பார்த்திருக்கிறோம். நேருவின் காலத்து காங்கிரஸ் வேறு, இந்திரா காலத்து காங்கிரஸ் வேறு, நரசிம்மராவ் காலத்து காங்கிரஸ் வேறு. எனவே அப்படிப்பட்ட, இன்னமும் சொன்னால் ராஜீவ்காந்தியினுடைய காலத்து காங்கிரஸ் தான் ஈழத்துக்கான எல்லா கெடுதலையும் செய்தது. இந்திரா காந்தியின் தலைமையிலான காங்கிரஸ் ஈழத்துக்கு ஆதரவாக இருந்தது. அந்தந்த நேரத்தை பொறுத்து எடுக்கப்பட்ட முடிவாகத்தான் அது இருக்க முடியும். நீங்க இப்ப குறிப்பிட்டதால அதை ஒட்டி ஒரு கேள்வியை நான் கேட்டுறேன். இந்திரா காலத்துல தமிழர்களுக்கு உதவி செய்தார்கள் அப்படின்னு சொல்றதும், ராஜீவ் காலத்துல தமிழர்களுக்கு எதிராக இந்திய அரசு இருந்து ஈழ மக்களுக்கு எதிராக இந்திய அரசு இருந்ததுன்னு சொல்றதும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய புவிசார் அரசியலை சார்ந்த விஷயம். தமிழர் ஆதரவு எதிர்ப்புங்கிறது அவங்களுக்கு கருத்துல இருந்ததாக கொள்ள முடியாது அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வருது. அதாவது புவிசார் அரசியல் என்று நீங்கள் சொல்லுகிற அந்த ஜியோ பாலிடிக்ஸ் இருக்கிறது, எனக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் ராஜீவ்காந்தி காலத்தில் புவிசார் அரசியலில் அப்படி என்ன பெரிய மாற்றம் வந்து சேர்ந்தது? இன்னமும் சொன்னால் இந்திரா காந்தியுடைய வெளியுறவு கொள்கையும் அந்த வெளியுறவு பார்வையும் மிக நேர்த்தியானது. அருகில் இருக்கிற ஈழத்தை நாம் ஆதரவாக வைத்துக் கொள்வது நமக்கு அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். இன்னைக்கு ஈழத்தை அழித்ததற்கு பிறகு சீனா தன்னுடைய தொங்கு சதையாக ஸ்ரீலங்காவை மாற்றிக்கொண்ட பிறகு என்றைக்கு இருந்தாலும் இது இந்தியாவுக்கு ஆபத்தாக முடியும். கையில் கொடுத்து சிங்களர்கள் அப்படியே அதை சீனாவுக்கு தாரை வார்த்ததற்கு பிறகு இந்தியாவுக்கு இந்த வெளியுறவு கொள்கையால் என்ன லாபம் இருக்கிறது? இதை நான் வெறும் தமிழ் இனத்தின் பிரச்சனையாக பார்க்கல, ஒரு இந்தியாவின் பிரச்சனையாக பாருங்கள். அதையும் தாண்டி மனித நேயத்தோடு மனித உரிமை பிரச்சனையாக பாருங்கள். அப்படி மனிதநேயம் இல்லாத வெளியுறவு கொள்கையை வைத்திருந்து என்ன பயன் யாருக்கு இருக்கிறது? நீங்க தேர்தல் அரசியல், அதிகார பகிர்வு, அதுல செய்யக்கூடிய சமரசங்கள் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அது எல்லாம் தவிர்க்க முடியாத சூழல்னு சொன்னீங்க. ஆனா மாநிலங்கள் கையில் இருக்கக்கூடிய, மாநிலங்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் ஒவ்வொன்றையும் மத்திய அரசு குவித்துக் கொண்டே போவது இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதை ஒட்டிய போராட்டங்கள், அந்த உரிமைகளை, இழந்த உரிமைகளை மீட்பதற்கான போராட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கூர்மையாக நடத்தி இருக்குது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? இதை நாம் இரண்டாக பார்க்கணும். அதாவது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது திமுக கழகம் வைத்திருக்கிற 5 முழக்கங்களில் இன்றைக்கும் ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுவது போல ஒரு நெருக்கடி நிலை காலத்தில் மாநிலங்கள்கிட்ட இருந்த அதிகார பட்டியலையும் கூட மத்திய அரசு பெற்றுக்கொண்டது. ஏறத்தாழ 148 அதிகார பட்டியலில் 70க்கும் மேற்பட்டவைகள் இன்றைக்கு மத்திய அரசுக்கு போய்விட்டது. அதற்கு பிறகும் கூட மாநில அரசு பட்டியலில் இல்லாமல் ஒருங்கிணைந்த பட்டியல் என்கிற கன்கரண்ட் லிஸ்டுக்கு எல்லாவற்றையும் இப்போ குறிப்பாய் சொல்ல வேண்டுமானால் நெருக்கடி நிலை காலத்தில் மாநில பட்டியலில் இருந்த கல்வி ஒருங்கிணைந்த பட்டியலுக்கு போய் சேர்ந்து விட்டது. கன்கரண்ட் லிஸ்ட் என்பது ஏறத்தாழ சென்ட்ரல் லிஸ்ட் தான், அது மத்திய அரசு பட்டியலை சார்ந்தது.
எனவே இப்படி அதிகாரங்களை மத்திய அரசு பறித்துக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் நீங்கள் 95க்கு பிறகு அல்லது 96க்கு பிறகு இன்று வரையில் எந்த ஒரு கட்சியும் அங்கே ஆட்சியிலே இல்லை. மத்தியில் கூட்டாட்சி என்பது இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது. காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி என்பது கூட கூட்டணிக்கு தலைமையேற்கிற 2 கட்சிகள் என்றுதான் ஆயிற்றே தவிர இனி ஆட்சிக்கு வரப்போகிற கட்சி என்கிற நிலை இல்லை. இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற கட்சிகள் தான் மத்திய அரசை முடிவு செய்கிற நிலை வந்திருக்கிறது. இது ஒரு விதத்தில் ஒரு முன்னேற்றமான கட்டம். இது அடுத்து எந்த நிலைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டுமானால் இவர்கள் ஆட்சியிலே பங்கேற்பது மட்டுமின்றி மாநில அரசுகளுக்கான அதிகாரத்தை பெற்றுத் தருவதும், அங்கே மத்தியில் இருப்பது வெறும் ஒரு இணைப்பு ஆட்சியாக இருக்க வேண்டும் என்கிற நிலையும் வர வேண்டும். அதை நோக்கி அழுத்தங்கள் பயன் தரக்கூடியன. அந்த அழுத்தங்களை தர வேண்டிய பொறுப்பு அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, ஒரு சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். 89 இடையில 91, 96 தவிர 98 தவிர மீதி எல்லா காலத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில ஆட்சியில இருந்திருக்குது. தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை அரசால தாக்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல, சுட்டுக் கொல்லப்படும் சூழல்ல, மத்தியில கூட்டாட்சியில இருப்பதன் மூலமாக மாநில கட்சிகள் தங்களுக்கு வேண்டிய எந்த கோரிக்கையை அங்க செய்து முடிக்க முடியுது? அதாவது உரிய அளவில் அவை செய்து முடிக்கப்படவில்லை. தொடர்ந்து நம்முடைய மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்பது உண்மைதான். இவர்கள் தமிழக மீனவர்களாகத்தான் பார்க்கப்படுகிறார்களே தவிர இந்திய மீனவர்களாக பார்க்கப்படல. ஆனால் அதற்காக குரல் கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது. குரல் கொடுத்திருக்கிறார்கள். என்ன ஒன்று குறைவாக இருக்கிறது என்றால், மற்ற மாநிலங்களில் அனைத்து கட்சிகளும் இவை போன்ற பொது கோரிக்கைகளில் ஒருங்கிணைந்து நிற்கின்றன. தமிழகத்தில் பொது கோரிக்கை என்று வருகிற போது கூட உள்ளூர் அரசியலே மேலோங்கி நிற்பதால் மத்திய அரசு நம் வலிமை கண்டு அஞ்ச மறுக்கிறது என்பது என்னுடைய கணக்கு. ஆகையினாலே மத்திய ஆட்சியில் இருந்தால் மட்டும் போதுமானதில்லை. தமிழக மக்களினுடைய குரல் இன்னமும் ஓங்கி ஒலிக்க வேண்டும். பொது சிக்கல்களில் ஒன்றாக நின்று குரல் கொடுக்கிற ஒரு இயல்பு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரே நிலையில தானே எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கு. எல்லாம் ஒரே நிலையில் இருந்தாலும் ஒன்றாக நின்று குரல் கொடுப்பது என்பதும் ஒரு கட்டத்தில் தேவையானதாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், காவிரி நீர் பிரச்சனைக்கு எத்தனை முறை கர்நாடகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறது. இப்போது கூட பார்த்தேன். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு முறையாவது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறதா? எனவே அப்படி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படாமல், எல்லோரையும் ஒருங்கிணைக்காமல் தாங்களே என்று ஒவ்வொரு கட்சியும் ஆளும் கட்சி எடுக்கும்போது அதற்கான சிக்கல்கள் வந்து சேரும். அது நம்முடைய குரல் வலிமைப்படாமல் போவதற்கான காரணமாக இருக்கலாம். என்றைக்கு ஈழம் சர்வதேசிய சிக்கலாக ஆகிவிட்டதோ அதற்கு பிறகு இந்தியாவின் ஒரு மாநில முதலமைச்சர் அந்த போரை நிறுத்தி இருக்க முடியாது. தன்னுடைய செல்வாக்கை இழந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது செல்வாக்கை மீட்பதற்காக டெசோவை உயிர்ப்பித்திருக்கிறது அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. துபாய் ரிட்டர்ன் தமிழீழ ஆதரவாளர் அமைப்புல இப்போ ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்கிறீங்க. குதிரைகள் ஓடின பிறகு லாயத்தை போற்ற முயற்சி அப்படின்னு டெசோ பற்றிய ஒரு விமர்சனம் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது டெசோ என்பது என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லலாம். டெசோவை பற்றி விமர்சனம் செய்கிறவர்களுக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் தாங்கள் செய்கிற காரியத்தை விட டெசோவின் மீது விமர்சனம் வைப்பதைத்தான் முக்கியமான வேலையாக கருதி கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் விடை சொல்ல முடியாது. அதாவது குதிரைகள் போன பிறகு லாயத்தை பூட்டுவதென்றால் குதிரைகள் இருந்தபோது பாதுகாப்பதற்கு ஏதும் செய்யவில்லை என்கிற உட்பொருள் அதில் இருக்கு. ஒரு நாளும் அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் பார்க்கலாம், அதே நேரத்தில் அங்கே போரையே தடுத்திருக்க முடியாதா, அத்தனை உயிர்களையும் காப்பாற்றி இருக்க முடியாதா என்றால், என்றைக்கு ஈழம் சர்வதேசிய சிக்கலாக ஆகிவிட்டதோ அதற்கு பிறகு இந்தியாவின் ஒரு மாநில முதலமைச்சர் அந்த போரை நிறுத்தி இருக்க முடியாது. இதை நான் யாரையும் காப்பாற்றுவதற்காக சொல்லவில்லை. மனச்சாட்சியின் அடிப்படையில் எண்ணி பார்க்கிறவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும். 2001 ஆங்கிலத்தில் அந்த 9/11 என்று சொல்லுகிறானே, அந்த இரட்டை கோபுரம் இடிந்து போன நாடுக்கு பிறகு உலக நாடுகளின் பார்வையும் உலக நாடுகளின் ஒழுங்கும் பேரளவுக்கு மாறிப்போயின. எது விடுதலை போராட்ட இயக்கம், எது பயங்கரவாத இயக்கம் என்று பார்க்க உலக நாடுகள் மறுத்தன. எல்லா விடுதலை இயக்கங்களையும் போராடி இயக்கங்களையும் பயங்கரவாத குழுக்களாக பார்த்தன. அந்த வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டு ரணில் விக்ரமசிங்கே உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து புலிகள் இயக்கத்திற்கான தடையை பெற்று வந்தார். பல நாடுகள் தடை செய்தன. எனவே அன்றைக்கே ஈழச்சிக்கல் என்பது ஒரு சர்வதேசிய சிக்கலாக ஆகிவிட்டது.
ராஜபக்சே பொறுப்புக்கு வந்த மறு ஆண்டு சீனாவுக்கு போகிறார். 1976 எந்தவித ஆயுத உதவியும் செய்ய முடியாது என்று மறுத்த சீனா 2007 ஸ்ரீலங்காவுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு ஆயுதங்களை கொடுப்பதாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறது. இவை அனைத்தையும் தாண்டி 2009 ஜனவரி 2 கிளிநொச்சி வீழ்ந்ததற்கு பிறகு உலக நாடுகளே தலையிட்டு பல்வேறு சமரசங்களுக்கு முயல்கின்றன. குறிப்பாக ஸ்வீடன் தன்னுடைய முன்னாள் பிரதமர் கார்ல் பில்ட்டை அனுப்ப முயற்சி செய்கிறது. விசாவையே மறுக்கிறார்கள். இங்கிலாந்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ராபர்ட் மிலிபாண்ட், பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூச்சனர் 2 பேரும் போகிறார்கள். அவர்களுக்கு கூட ராஜபக்சே மருந்துகளை வாங்கி வைத்துக் கொண்டு நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்கிறார். இத்தனையும் சீனா தருகிற துணிச்சல். பின்புலத்திலே சீனா, இந்தியா, இந்தோனேஷியா, பாகிஸ்தான் என்று 4 பெரிய நாடுகள் இருக்கிற துணிச்சலில் அனைத்தையும் மறுக்கிறார். எனவே இத்தனை முயற்சிகளும் சர்வதேச நாடுகளினுடைய முயற்சிகளும் வல்லரசுகளின் முயற்சிகளும் கூட பயனற்று போனதற்கு பிறகு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த கலைஞர் தடுத்திருக்க முடியும் என்று சொல்லுவது உள்ளூர் அரசியலுக்கு பயன்படலாமே தவிர ஒரு நாளும் உண்மை ஆகாது. மாநில முதலமைச்சரால் அந்த சர்வதேச சிக்கலை தீர்த்து வைக்க முடியாது, போரை தடுத்திருக்க முடியாது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் தான். ஆனா இந்தியாவை அப்படி தலையிட செய்வதற்கான அழுத்தத்தை மாநில முதலமைச்சரால, மத்தியில ஆட்சியில அதிகாரத்துல பங்கில் இருப்பவரால கொடுக்க முடியாதா? முடிந்த அளவுக்கு அது கொடுக்கப்பட்டது. நான் வரிசையாக சொல்றேன். நான் அதை முழுவதுமாக பட்டியலிடலைனாலும் 2006 தொடக்கத்திலே ஆட்சிக்கு வந்த கலைஞர் அவர்கள் 2006 டிசம்பரிலேயே இலங்கை நாடாளுமன்ற குழுவினுடைய உறுப்பினர்களை தில்லிக்கு அனுப்பி அவருடைய பிரதமரோடு பேசுவதற்கான ஏற்பாடுகளை செய்தவர் கலைஞர் தான். தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய நிலைப்பாட்டை அங்கே போர் நிறுத்தம் வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி இருக்கிறார். இங்கே நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டங்களை எல்லாம் தாண்டி அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்துக் கொண்டு தில்லிக்கு போய் அங்கே மன்மோகன் சிங் இடத்திலே உட்கார்ந்து பேசியிருக்கிறார்கள். தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு உண்மையை மறைத்து பயனில்லை. இந்திய அரசை பொறுத்தளவு அது ராஜீவ்காந்தியினுடைய கொலைக்கு பழிவாங்குகிற எண்ணத்தில் இருந்தவர்கள் பின்வாங்கவில்லை. ஓர் உயிருக்கு 1,00,000 உயிர்கள் பலி கேட்ட கொடூரத்தை இந்த உலகம் பார்த்தது. இந்தியாவுக்கு ஒரு நோக்கம், பாகிஸ்தான், இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு இன்னொரு நோக்கம். 1990 யாழ்ப்பாணத்திலிருந்து இஸ்லாமியர்களை வெளியேற்ற சொன்னதற்காக புலிகளின் மீது அவர்களுக்கு இருந்த கோபம். 2002 அனைத்து நாடுகள் பத்திரிகையாளர் கூட்டத்தில் ஆண்டன் பாலசிங்கம் வெளிப்படையாக வருத்தம் தெரிவித்ததற்கு பிறகும் தீராமல் அந்த இஸ்லாமிய நாடுகள் தொடுத்த யுத்தம், ஸ்ரீலங்காவை தன்னுடைய மாநிலங்களில் ஒன்றாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று கருதிய சீனாவினுடைய முயற்சி, இத்தனையும் சேர்ந்து நடந்ததே தவிர முதலமைச்சர் கொடுத்த அழுத்தங்கள் குறைவானவை என்று சொல்ல முடியாது. அந்த அழுத்தங்களால் பெரிய பயன் ஏற்படவில்லை. அதற்கு முன்முடிவுகளை இந்திய அரசு எடுத்திருந்தது என்பதுதான் காரணம். இந்திய அரசு எந்த நோக்கத்தில் அந்த போருக்கு துணை நின்றது அப்படின்னு நீங்க விளக்கமாக சொல்றீங்க. அது போன்ற ஒரு விளக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வெளிப்படையாக சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. காரணம், என்னிடத்தில் எந்த பொறுப்பும் இல்லை, நான் எந்த பொறுப்பிலும் இல்லை. நான் வெறுங்கை வைத்திருக்கிறவன் வீசி வீசி பேசலாம், கையில கரண்டி வைத்திருக்கிறவர்கள் அளந்துதான் பேச முடியும் என்று அண்ணா சொல்லுவார். எனவே அவர்கள் பொறுப்பில் இருக்கிறார்கள். இருந்தபோது இந்த மாநில அரசின் பொறுப்பில் இருந்து கொண்டு மத்திய அரசை பற்றி அப்படி விமர்சிக்க முடியாது. நான் எந்த பொறுப்பிலும் இல்லை. எனவே சுதந்திரமாக நான் என் கருத்துக்களை பதிவு செய்ய முடியும். இந்த சுதந்திரமாக என்ன நடந்ததுங்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் பேச முடியாத சூழல்ல, ஈழச்சிக்கல்ல தன்னுடைய செல்வாக்கை இழந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது செல்வாக்கை மீட்பதற்காக டெசோவை உயிர்ப்பித்திருக்கிறது அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. சரி, அப்படியானால் இப்ப என்னிடத்துல இன்னொரு கேள்வி இருக்கு. ஈழச்சிக்கலால் தான் திமுக கழகம் செல்வாக்கு இழந்தது. ஈழச்சிக்கலை கையில் எடுத்தால் மறுபடியும் செல்வாக்கு பெற்று வாக்குகளை பெற்றுவிடலாம் என்பது உண்மையானால், ஈழச்சிக்கலை எப்போதும் கையில் எடுத்து போராடி கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஐயா நெடுமாறன் அவர்களும் அண்ணன் வைகோ அவர்களும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எப்போதோ ஆகியிருக்க வேண்டுமே, ஏன் ஆகவில்லை? எனவே ஈழச்சிக்கலை கையில் எடுத்துதான் வாக்குகளை பெற வேண்டும் என்கிற நிலை இல்லை. வாக்குகளை பெறுகிறவர்கள் யாரும் ஈழச்சிக்கலை கையில் எடுத்ததால் பெற்றிருக்கிறார்கள் என்றும் சொல்ல முடியாது. அதற்கு காரணம், தமிழக அரசியல் வேறு, தமிழீழ அரசியல் வேறு, இந்திய அரசியல் வேறு என்றுதான் மக்கள் பிரித்து பார்க்கிறார்கள். தமிழீழ அரசியலில் மிக உறுதியாக இருக்கிறவர்கள் கூட தமிழக அரசியலில் அவர்களின் நிலைப்பாடுகள் வேறு வேறாக இருக்கின்றன. எனவே வெறும் செல்வாக்கை பெறுவதற்காக அல்லது அரசியலில் வாக்குகளை பெறுவதற்காக ஈழத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஈழத்தை கையில் வைத்திருந்தவர்கள் அப்படிப்பட்ட செல்வாக்கை பெறவில்லை, வாக்குகளை பெறவில்லை, பதவிகளுக்கு வரவில்லை என்பது உண்மை. நீங்க சொல்ற உண்மை நிலை உண்மையாக இருக்கிற பட்சத்துல
ஈழத்தில் நடக்கக்கூடிய எந்த விஷயமும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை பாதிக்காது அப்படின்னு பொருள் கொள்ளலாம். நான் சொல்லல, தமிழக வாக்காளர்களை பாதிக்கிறது, நெஞ்சங்களில் அது ஊற்றெடுக்கிறது. ஆனால் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அது ஒரு கருவியாக இருந்ததில்லை. நான் சொல்ல வருகிற செய்தி அதுதான். ஈழ உணர்வு தமிழர்களுக்கு இல்லை என்று சொல்ல முடியாது. ஈழ மக்களை பற்றிய உணர்வு, ஈழ போராட்டத்திற்கான ஆதரவு அனைத்தும் இருந்தாலும் அதற்கும் தமிழக தேர்தலுக்குமாக மக்கள் தொடர்புபடுத்தி பார்க்கவில்லை. தமிழக தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதற்கு வேறு வேறு காரணங்களால் மக்கள் வாக்களித்தார்களே தவிர திமுகவுக்கு வாக்களித்த போதும் அதிமுகவுக்கு வாக்களித்த போதும் ஈழத்திற்கு ஆதரவா எதிர்ப்பா என்று பார்த்து வாக்களித்ததாக சொல்ல முடியாது. அப்படி வாக்களித்தால் நான் மகிழ்ச்சி அடைகிறவன். ஆனால் யதார்த்த நிலைமை அவ்வாறாக இல்லை என்பதை நான் குறிப்பிட்டேன். தமிழீழ ஆதரவாளர்கள் அமைப்பு ஒரு மாநாடை நடத்தும் போது மத்திய அரசிலிருந்து ஒரு அழுத்தம் வந்ததாகவும் ஈழம் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாதுன்னு முதல்ல அப்படி ஒன்றும் சொல்லவில்லைன்னு அடுத்த நாள் வந்தது, எல்லாம் நடந்தது. ஆனா ஈழம் தீர்வு அப்படிங்கிற தீர்மானத்தை அந்த மாநாட்டில் போடாமல் போனதற்கு என்ன காரணம்? அதாவது அந்த அமைப்பின் பெயரே தமிழ் ஈழ ஆதரவாளர் அமைப்பு தான். எனவே இந்த அமைப்புக்கு பெயர் வைக்க கூட பயந்து கொண்டு இலங்கை தமிழர் பாதுகாப்பு மன்றத்தை நடத்தியவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் உண்டு. இன்றைக்கு வீராவேசமாக பேசுகிறவர்கள் ஈழத்தமிழர் பாதுகாப்பு அமைப்பு நடத்தல, இலங்கை தமிழர் பாதுகாப்பு அமைப்பு நடத்தினாங்க. நாங்கள் தமிழ் ஈழ ஆதரவாளர் அமைப்பு என்று டெசோ என்றுதான் வைத்திருக்கிறோம். ஏன் அதுல ஈழத்திற்கான தீர்மானத்தை போடவில்லை என்பதற்கு மிகச் சரியான ஒரு காரணம் உண்டு. ஓர் அமைப்பு பல்வேறு விதமான மாநாடுகளை, பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தும். எனவே ஒரு அமைப்பு அனைத்து கோரிக்கைகளையும் ஒரே மாநாட்டில் வெளிப்படுத்திவிட வேண்டும் என்பதில்லை. அது எங்கள் முதல் மாநாடு தானே தவிர அது கடைசி மாநாடு இல்லை. இரண்டாவதாக, ஒரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒரு கோரிக்கை முதன்மையாக வைக்கப்படும். திராவிடர் கழகம் எத்தனையோ மாநாடுகளை பெரியார் நடத்தி இருக்கிறார், திமுக கழகம் நடத்தி இருக்கிறது. ஒன்று பெண் விடுதலை மாநாடு. பெண் விடுதலை மாநாடு நடத்துகிற போது அப்படியானால் உங்களுக்கு சாதி எதிர்ப்பு பற்றி கவலையே இல்லையா என்று கேட்க முடியாது. இடஒதுக்கீடு மாநாடு, இப்படி ஒவ்வொன்றுக்குமாக பல்வேறு மாநாடுகள் நடைபெறுவது உண்டு. நாங்கள் நடத்திய முதல் மாநாடு என்பது அந்த மக்கள் வாழ்வுரிமையே இழந்து நிற்கிறார்கள். எனவே அந்த மக்களின் வாழ்வுரிமை, மறுவாழ்வு என்பதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றினோம். தமிழ் ஈழம் என்கிற கோரிக்கையை ஒரு நாளும் டெசோ கைவிடவில்லை என்பதை சில நாட்களுக்கு முன்னால் அளித்த பேட்டியில் கூட தலைவர் கலைஞர் அவர்கள் உறுதியாக சொல்லி, ஈழம் என்பதை சொல்லவே கூடாது என்று கருதி இருந்தால் எங்கள் அமைப்பின் பெயரையே நாங்கள் மாற்றியிருப்போம். ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அழுத்தம் கொடுப்பதற்கு தார்மீக ரீதியாக அமெரிக்காவுக்கு என்ன வலிமை இருக்குன்னு நினைக்கிறீங்க? தீர்மானங்களை கொண்டு வந்து தோற்று போகுமானால் அந்த தீர்மானங்களுக்கான மதிப்பு குறைந்து போகும். தமிழீழ ஆதரவாளர் அமைப்பு அப்படின்னு பெயர் இருக்கிறது உண்மைதான். அதுல உறுப்பினர்களாகவும் தலைமை பொறுப்பிலையும் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் கடந்த காலங்களில் தமிழீழத்திற்காக போராடியவர்கள், பல்வேறு அரங்கங்கள்ல கூட்டங்கள்ல தமிழீழத்துக்கு ஆதரவாக பரப்புரை செய்தவர்கள் அப்படிங்கிறதும் உண்மைதான். ஈழம் மிக மோசமான நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதும் உண்மைதான். இந்த சூழல்ல அதை முதன்மையான கோரிக்கையாக அல்லது அந்த கோரிக்கைகள்ல ஒன்றாக சேர்க்க மறுப்பது அல்லது சேர்க்காமல் தள்ளுவதுங்கிறது மறுப்பது அல்ல. எந்த ஒரு தீர்மானமும் அந்தந்த காலத்திற்கு உரியதாகவும் இருக்க வேண்டும். இன்றைக்கு மக்களுக்கு அங்கே ஈழத்திற்கான போராட்டம் என்பதை விட உயிர் வாழ்தலுக்கான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஈழத்துக்காக என்று நான் இங்கே தீர்மானம் நிறைவேற்றினால் அந்த தீர்மானம் அந்த மக்களை தான் கூடுதலாக பாதிக்கும். இப்போது அவர்களுக்கான வாழ்வுரிமைக்கு போராட வேண்டிய கட்டத்தில் தான் நாம் அத்தனை பேரும் இருக்கிறோம். தொலைநோக்கில் நாங்கள் அதே மாநாட்டில் இன்னொரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோமே, பொது வாக்கெடுப்பு. ஐக்கிய நாடுகள் அவையின் முன்னிலையில் பொது வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம் வேண்டும் என்று சொன்னால் பொது வாக்கெடுப்பு வேறு எதற்கு? பொது வாக்கெடுப்பு என்பதே, ரெஃபரண்டம் என்பதே எப்படி கிழக்கு திமோர் வந்ததோ, எப்படி மாண்டினீக்ரோ வந்ததோ, அப்படி பொது வாக்கெடுப்பு என்பதே அந்த மக்கள் தங்களினுடைய சுயநிர்ணய உரிமையை தீர்மானித்துக் கொள்வதற்குத்தான். எனவே அதை நாங்கள் கைவிடவில்லை. எந்த தீர்மானத்துக்கு முன்னுரிமை கொடுப்பது என்பது காலத்தை ஒட்டியது. இலங்கை இறையாண்மை கொண்ட நாடு, நம்ம அந்த மாதிரி இந்தியா அதுல தலையிட முடியாது, அந்த பிரச்சனையில தலையிட முடியாது என்று கடந்த காலத்துல கலைஞர் பேசியிருக்கிறாரு. அப்புறம் மத்திய அரசின் நிலையே எங்களுடைய நிலை அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறாரு. அதனுடைய நீட்சியாக இப்போ டெசோ மாநாட்டில் அந்த தீர்மானம் போடாததையும் புரிஞ்சுக்கலாமா? அப்படியானால் செக்கோஸ்லோவேக்கியா, செக் என்றும் ஸ்லோவாக் என்றும் பிரிந்து போனதை போல ஸ்ரீலங்கா என்பது சிங்கள நாடு, தமிழ்நாடு என்று பிரிந்து போக வேண்டும் என்றும் கலைஞர் பேசியிருக்கிறார். தனித்தமிழ் ஈழம் ஒன்றே தீர்வென்று பேசியிருக்கிறார். அதாவது அந்தந்த நேரங்களில் என்ன அங்கே நிகழ்வுகள் நடக்கின்றனவோ அதனை ஒட்டி எதை முன்வைக்க வேண்டும் என்கிற செய்தியை பொறுத்ததுதானே தவிர
ஈழம் என்பதை சொல்லவே கூடாது என்று கருதி இருந்தால் எங்கள் அமைப்பின் பெயரையே நாங்கள் மாற்றியிருப்போம். தமிழீழ ஆதரவாளர் அமைப்பு மத்திய அரசின், இந்திய அரசினுடைய நிலைப்பாட்டை மாற்றுவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு பதிலாக சர்வதேச அளவுல மனுக்களை கொடுக்கிற பணியை செய்துட்டு இருக்கு. முதல் மனுவை நாங்கள் இந்திய குடியரசுத் தலைவரிடத்திலே தான் கொடுத்தோம். இந்திய குடியரசுத் தலைவரிடத்திலே தான் அந்த குழு போய் அமர்ந்து இந்தியா தன்னுடைய வெளியுறவு பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும், அந்த மக்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே தான் முதலில் வலியுறுத்தினோம். வீட்டிலும் வெளியிலும் நாம் கருத்துக்களை பரப்ப வேண்டும் என்பது போல நம் நாட்டிலும் பிற நாடுகளிலும் அந்த கருத்துக்களை கொண்டு போய் வைக்கிறோம். எனவே இந்தியாவை புறக்கணித்து விட்டு பிற நாடுகளுக்கு போனோம் என்பது உண்மை அல்ல. குடியரசுத் தலைவரையும் சந்தித்தோம். அந்த ஐக்கிய நாடுகள் அவையினுடைய மனித உரிமை குழுவில் UNHRC என்று சொல்லப்படுகிற அந்த குழுவில் இருக்கிற 47 நாடுகளின் தூதுவர்களையும் சந்திப்பது என்று முயன்றோம். 6 தூதுவர்களை சந்தித்திருக்கிறோம். அடுத்ததாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 7 குழுக்களாக பிரிக்கப்பட்டு மீதமுள்ள 41 நாடுகளின் தூதுவர்களையும் விரைவில் சந்திக்க இருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை குழு, அந்த குழுவில் வரக்கூடிய தீர்மானங்களை, அமெரிக்கா கொண்டு வர இருக்கின்ற தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையை முன்வைக்கிறீங்க. கடந்த காலத்தில் நடந்த அந்த நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்கள் கூட ஸ்ரீலங்காவுக்கு சாதகமான சூழலையே ஏற்படுத்தி இருக்கிறது. LLRCயை தாண்டி அதுல வேற எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது. இல்ல, LLRC என்பதையே நாம் ஒத்துக்கல. ஏன்னா அது அவர்களே ஒரு குழுவை அமைத்து அவர்களே அதை பார்ப்பது என்பதெல்லாம் சரியில்லை என்று நாங்கள் தீர்மானத்திலேயும் அதை சொல்லி இருக்கிறோம். அதாவது சென்ற ஆண்டு மார்ச் மாதம் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் மறுபடியும் நீர்த்து போனதாக ஒன்றாக இருக்கிறது. முழு அளவில் எங்களுக்கு அதில் நிறைவில்லை என்பதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒன்றும் இல்லாததற்கு இதுவாவது வரட்டும் என்பதற்காக அதனை எல்லோரும் ஆதரித்தோம். ஆனால் இப்போது மீண்டும் இன்னமும் அழுத்தமாக ஒரு தீர்மானத்தை அமெரிக்கா கொண்டு வரும் என்பதாக பரவலாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நாமும் நம்புகிறோம். அப்படி வருகிற போது அதனை ஆதரிக்க வேண்டும் என்று இந்தியாவிற்கு அழுத்தத்தை நாம் கொடுக்கிறோம். ஸ்ரீலங்காவில் நடந்த மனித உரிமை மீறல்களை பற்றி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அழுத்தம் கொடுப்பதற்கு தார்மீக ரீதியாக அமெரிக்காவுக்கு என்ன வலிமை இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? உண்மைதான். நீங்கள் அப்படி வடிகட்டி பார்த்தால் யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. எனவே அங்கே நடப்பது நடக்கட்டும் என்று ஆகும். உலகத்தில் அமெரிக்காவை பற்றி மிக கடுமையான விமர்சனம் உடையவன் தான் நானும். ஆனால் அதே நேரத்தில் அதனால் அமெரிக்கா இனி எதையும் செய்யவே கூடாது என்று சொல்லுவது செய்கிறவனையும் தடுக்குவதாக ஆகிவிடும். இன்றைக்கு நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அமெரிக்கா தான் உலகத்தின் வல்லரசாக இருக்கிறது. எனவே அந்த நாடு அதனை கொண்டு வருகிற போது ஈழ மக்களுக்கு ஒரு வாழ்வுரிமை கிடைக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையில் அதை நாம் ஆதரிக்கிறோமே தவிர அதை ஆதரிப்பதன் மூலம் அமெரிக்காவின் அத்தனை செயல்களையும் ஆதரித்ததாக பொருளாகாது. 2009 இனப்படுகொலை ஈழத்தில் நடந்த போது ஐக்கிய நாடுகள் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை, சரியாக செயல்படவில்லை அப்படின்னு அவங்களுடைய உள் விசாரணை அறிக்கை கூட வந்தது. இந்த சூழல்ல நம்ம மீண்டும் ஐக்கிய நாடுகள் தொடர்பான வேலைகளில் கவனம் செலுத்துவது எந்த அளவுக்கு பயன் தரும்? வேறு மாற்று இல்லாத காரணத்தால். அதாவது ஐக்கிய நாடுகள் அவையினுடைய உட்கட்டமைப்பு அறிக்கை சொல்லி இருக்கிற அந்த தகவல்களை சென்ற டெசோ கூட்டத்தில் நாங்களே குறிப்பிட்டு அதற்கான வருத்தத்தையும் கூட நாங்கள் தெரிவிக்கிறோம். ஐக்கிய நாடுகள் அவை வலிமையாக இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அதற்கு மாற்றாக இன்னொரு எந்த அவையும் இங்கே இல்லை. எனவே இருக்கிற ஐக்கிய நாடுகள் அவையைத்தான் மீண்டும் நாம் வலியுறுத்தி அழுத்தம் கொடுக்க வேண்டி இருக்கிறதே தவிர அது இயலாமைதான். ஆனால் அதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. தமிழக சட்டமன்றத்தில் போர்க்குற்றம் தொடர்பான தீர்மானத்தை நிறைவேற்றியாச்சு. அதே போல ஒரு தீர்மானத்தை போர்க்குற்றம் அளித்த இலங்கை மீது பொருளாதார தடை கொண்டு வர வேண்டும், சர்வதேச விசாரணைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தை இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சியை திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது பிற அரசியல் அமைப்புகளோ எடுக்கலையா? ஆமா, அதாவது நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே தமிழ்நாட்டில் 40க்கு 28 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் மொத்தம் இருக்கிற 534ல் 28 என்பது மிக குறைவான எண்ணிக்கை. எனவே இப்போது அது போன்ற ஒரு கருத்தை அனைத்திந்திய அளவில் இருக்கிற எல்லா கட்சிகளிலும் ஏற்படுத்துகிற முயற்சியாகத்தான் வருகிற மார்ச் மாதத்தில் தில்லியிலேயே ஈழச்சிக்கல் குறித்த ஒரு கருத்தரங்கத்தை டெசோ ஏற்பாடு செய்திருக்கிறது. அப்படி ஒரு பொதுவான கருத்துருவாக்கத்தை உருவாக்கிய பிறகு நாடாளுமன்றத்திலும் அப்படி தீர்மானங்களை நாம் முன்மொழியலாம். ஏனென்றால் தீர்மானங்களை கொண்டு வந்து தோற்று போகுமானால் அந்த தீர்மானங்களுக்கான மதிப்பு குறைந்து போகும். அதற்குரிய சூழலை ஏற்படுத்தி கொண்டு பிறகு தீர்மானங்களை கொண்டு வருவதே சரியாக இருக்கும். தமிழீழ ஆதரவாளர் அமைப்பு பற்றியும் திராவிட இயக்க அரசியல் பற்றியும் விரிவாக இந்த அரங்கத்தில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புதிய தலைமுறை உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இந்நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய இலவச